creativity channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 10 different டைப்பான keychain தான் செய்ய போறோம். 10 different things யூஸ் பண்ணி செய்ய போறோம். So ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் இந்த மாதிரி. So அதுக்கு எல்லாரும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஐடியாஸும் கேட்டிருந்தீங்க. So அதனால தான் இது வந்து பார்ட் 2-ஆ போட்டிருக்கேன். So வந்து ஸ்கூல் பேக்குக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு 10 different டைப்பான keychain செய்ய போறோம். So மறக்காம ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த keychain பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. எல்லாமே நீங்க வீட்ல உள்ள திங்ஸ் வச்சு ஈஸியா பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கும் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு வந்து இந்த மாதிரி பஃபி ஸ்டிக்கர் இருக்கும்ல, அதான் வந்து எடுத்திருக்கேன். ரெண்டுமே சேமான சைஸில் இருக்கணும், சேமான மாடலில் இருக்கணும். நான் வந்து ஒரு ஸ்டார் ஷேப்பில் எமோஜி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ரெண்டையும் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஐபின் எடுத்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டையும் வந்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்துட்டு கீச்செயின் செயினை மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீச்செயின் ரெடி. இந்த மாதிரி பஃபி ஸ்டிக்கர் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஐடியா. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட மேலே ஒரு கோன் இருக்கும்ல, அதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் பின்னில் வந்துட்டு ஒரு சின்ன பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கோணம் மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீட்ஸு, அப்புறம் வளைச்சி விட்டுட்டு கீச்செயின் செயினை வந்து மாட்டி விட்டுக்கிறேன். தென் இது ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, ஸோ அதனால் வந்துட்டு இதே மாதிரி இன்னும் 2 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கோனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேடில் கொடுத்துக்கிறேன். அது பார்க்குறதுக்கு ஒரு குட்டி குட்டி ஐஸ்கிரீம் மாதிரி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பெயிண்ட் உறிஞ்சிட்டு வராமல் இருக்குன்னா வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனல் லுக் பார்க்க இப்படி தான் இருக்குது. குட்டி குட்டி ஐஸ்கிரீம் வந்து ஹேங் ஆகிருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் குட்டி பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வயர் மாதிரி எடுத்திருக்கேன், கம்பி எடுத்திருக்கேன். இப்போ அந்த கம்பியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் எல்லாத்தையும் கோர்த்து விட்டுக்கிறேன். ஃபுல்லாக கோர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு லைட்டாக ஒரு லூப் மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே வந்துட்டு ஒரு லூப் மாதிரி பீட்ஸ் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்துட்டு இது நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு லெட்டர் ஷேப்பில் கொண்டு வர போகிறேன். எஸ் லெட்டரில் வந்துட்டு ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, நீங்கள் எந்த லெட்டர் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மேலே லூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீச்செயின் செயினை மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு எஸ் லெட்டர் கீச்செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய ஐஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து மேலே கிராஸ் இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வர மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் வந்து அக்ரிலிக் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே, நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பென்சில் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பெயிண்ட் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் வந்துட்டு கீச்செயின் செயினை மாட்டி விட்டுக்கலாம். இதில் ஹோல்ஸ் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும், ரொம்ப மெல்ல போடணும், அப்போ தான் ஹோல்ஸ் போட முடியும், இல்லைனா உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான், ஒரு பென்சில் ஷேப்பில் ஒரு கீச்செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு சின்ன பிளாஸ்டிக் பால் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபின் எடுத்து ஹீட்டில் காமிச்சு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு அந்த ஹோல்ஸில் வர மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு ரிங் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு கீச்செயின் செயினை மாட்டி விட்டுக்கிறேன். இப்போ நார்மலாக இது பால் கீச்செயின் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இது வேறு ஷேப்பில் கொண்டு வரலான்னு தோணுச்சு. ஸோ அதனால் காம்பஸ் யூஸ் பண்ணி அங்கேங்க குட்டி குட்டி டாட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோம் ஷீட்டில் லீஃப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லீஃப் டெக்ஸ்சர் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக, இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்காக டூத் பிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி மேலே ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு ஆரஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆரஞ்சு கீச்செயின் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு எரேசர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு கியூபாய்ட் ஷேப்பில் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு இமேஜ் போடுறேன், அதை கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி தான் ட்ரை பண்ணேன். பட் இதுக்கு நான் பெயிண்ட் பண்ணல, ஒயிட்டாக அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பின் எடுத்து இந்த சைடில் ஹோல்ஸ் போட்டு அந்த சைடு வழியாக கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக போடணும். ஸோ அதனால் டூத் பிக் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக வந்துட்டு நம்ம ரிங்கை மாட்டி விடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே ஒரு சிடி மார்க்கர் யூஸ் பண்ணி இதை வந்து கிஃப்ட் கூட பண்ணலாம். யார் நேம் வேணுமோ எழுதிக்கலாம், இல்லை உங்களோட நேம் வேணுனாலும் நீங்கள் எழுதிக்கலாம். தென் வந்துட்டு இதில் நேம் மட்டும் இல்லை, இது ஒரு பக்கம்னு இல்லை, 4 பக்கமும் எழுதிக்கலாம், 2 பக்கமும் எழுதிக்கலாம். இப்போ அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த ரிங்கை மாட்டி விட்டு கீச்செயின் செயினை மாட்டி விட்டுட்டேன். அவ்வளோதான், ரெடி. எனக்கு இன்னொரு பக்கமும் ஏதாவது எழுதலாம்னு தோணுச்சு, ஸோ எழுதி காட்டலான்னு தோணுச்சு. ஸோ அதனால் சும்மா வந்துட்டு எழுதியிருக்கேன். இதே மாதிரி எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் 2 சைடும் எழுதி காட்டியிருக்கேன். இது வந்து கிஃப்டாக கூட நம்ம பண்ணலாம், ரொம்ப ஈஸி, ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஈஸியாகவும் டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிள் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு கொஞ்சம் வளைச்சி ஜிக்ஸாகாக ஒரு மாதிரி கொண்டு வரலாம்னு நினச்சி ட்ரை பண்ணேன். பட் நான் ஃபஸ்ட்டு நினச்சது ஒரு மாதிரி லீஃபோட அவுட்லைன் மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சி தான் பண்ணேன். பட் அது கொஞ்சம் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, அட்லீஸ்ட் ஃப்ளவர் ஷேப்க்காவது கொண்டு வரலான்னு நினச்சேன், அதுவும் வரல. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஸ்டார் ஷேப்க்கு கொண்டு வரலான்னு பண்ணேன். பட் இது கொஞ்சம் சொதப்பல் தான் ஆயிடுச்சு. ஸோ வந்து இது வந்து நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கொண்டு வரலாம். பட் வந்து அது கொஞ்சம் வந்துட்டு நம்ம கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஸ்டார் ஷேப்க்கு
உடச்சி விட்டு அதுக்கப்புறம் கீ செயினை மாட்டி விட்டுட்டேன். ஓகேவாக தான் இருக்குது. எனக்கு நம்ம பண்ணதுலேயே இது பிடிக்காதது, ரொம்ப சாட்டிஸ்ஃபையே இல்லைன்னா இது தான் சொல்வேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு கொஞ்சம் பீஸாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்கொயரோட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி, ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் நம்ம என்ன கோட்ஸ்னாலும் எழுதலாம். இது வந்து நான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக எழுதியிருக்கேன். இதுலேயும் நம்ம நேம் கூட எழுதி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஐஸ்டிக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஹார்ட் மாதிரி வரைஞ்சிட்டு அதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ண முடியாது, ஸோ அதனால் இந்த மாதிரி மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது இதுக்கு ரெண்டுக்கும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஐபின் மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டிக்கருக்கு பண்ணோம்ல அதே மாதிரி. இப்போது இது சென்டரில் இருக்கிறது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, சைடாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் சைடாக ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் அந்த லூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் சின்ன மாட்டி விட்டுட்டோன்னா அவ்வளோதான் ரெடி. இந்த பக்கம் பார்க்குறதுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர், அந்த சைடு ஹார்ட் இருக்கும். இதில் ஃபோட்டோ கூட ஸ்டிக் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். குட்டி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா கிஃப்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோம் கிளே எடுத்திருக்கேன். இந்த கிளேக்கு பதில் மோல்டி கிளே இருந்தால் எடுத்துக்கோங்க, அது ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பீறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம அதை கொண்டு வந்துக்கலாம். நான் ஒரு குட்டி ஹார்ட் மாதிரி கொண்டு வந்துட்டேன். லைட்டாக வாட்டர் வச்சா அப்படியே ஷேப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஐபின் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன். இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் கீச்செயின் செயினை மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ஒரு ஹாட் கீச்செயின் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்ட் 1ல் நமக்கு ஃபெயில்ட் ஆச்சுல, ஸோ அதை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணி, சிமெண்ட்டு, க்ளூ அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கார்ட்போர்டில் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரி, அந்த மோல்டில் வந்துட்டு ஊற்றிட்டு நல்லா காய வச்சிடலான்னு சொல்லி நினச்சேன். ஹோல்ஸ் போடுறதுக்காக கொஞ்சமாக டூத் பிக் வந்துட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன் ஆயில் அப்ளை பண்ணி. 1 டே வரை நல்லா காய விட்டுட்டு எடுத்தேன். நல்லா தான் வந்துச்சு, போன தடவை மாதிரி உடையில. ஆனால் நான் வந்து லைட்டாக இது பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா அதுவும் உடஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு சிமெண்ட் பேஸ்ட்டை வச்சு நானும் ஒட்டி பார்த்தேன். ஆனால் எனக்கு சரியே வரல, என்னன்னே தெரியல. இந்த சிமெண்ட்டுக்கும் எனக்கு சரியாக வரல. சரி ஓகே விட்டுறலாம், நம்ம ஏதோ ஒன்று மிஸ்டேக் பண்ணுறோம், அதை வேறு வீடியோவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு மறக்காம எந்த கீச்செயின் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு ஃப்ரூட் மாதிரி பண்ணது, எரேசர்ல பண்ணது, பென்சில் மாதிரி ஐஸ்டிக்ல பண்ணது, எஸ் லெட்டர், இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களோட ஃபேவரேட்டையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.